ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் ஆயிரம். 512, 513 பாசுரங்கள். நாச்சியார் திருமொழி. தையொரு திங்கள். 512 பாசுரம். தொழுது முப்போதும் உன்னடி வணங்கி தூமலர் தூய்த் தொழுதேத்துகின்றேன். பழுதின்றி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழப் பெறாவிடில் நான் அழுதழுது அலமந்தம் மாவழங்க ஆற்றவும் அது உனக் குறைக்குங் கண்டாய். உழுவதோர் எருத்தினை நுகங்கொண்டு பாய்ந்து ஊட்டமின்றி தூந்தாலொக்குமை. நான் என் மனதினால் முக்காலங்களிலும் உன்னை தலையால் வணங்கி உன்னுடைய அடிகளிலே தூய்மையான மலர்களை இட்டுத் தொழுகின்றேன். பூமியைச் சுற்றியுள்ள கடலின் நிறம் போன்ற நீல நிறமுடைய எம்பெருமான் நாராயணனுக்கு குறைவிலா பணிகளைச் செய்து வருகிறேன். நான் அவ்வாறு பணி செய்து வாழவில்லை என்றால் பலமுறை அழுது தடுமாறி மனம் கலங்கி அம்மா என்று அலறும்படி ஆவேன். இவ்வாறு எனக்கு ஏதேனும் உண்டாயின் அதனால் ஏற்படும் பாவம் உனக்கே உரியதாகும். ஏர் உழுகின்ற காளையை நுகத்தடியால் ஒரு புறம் ஒதுக்கித் தள்ளி அதற்கு வேண்டிய இரையை ஓரளவும் அளிக்காமல் விலக்கி விடுவது போல என் நிலை மிக மோசமாகிவிடும். 513 பாசுரம். கருப்புவில் மலர்க்கனை காமவேளை கழலினை பணிந்தங்கோர் கரியலற மறுப்பினை யோசித்து புல்வாய் பிளந்த மணிவண்ணற்கென்னை வகுத்திடென்று பொறுப்பன்ன மாடம் பொழிந்து தோன்றும் புதுவயர் கோன் விட்டு சித்தன் கோதை விருப்புடையின் தமிழ் மாலை வல்லார் விண்ணவர் கோனடி நண்ணுவரே. கரும்பு வில்லும் மலர்க்கணைகளையும் உடையவனாய் மக்கள் யாவரையும் காவ உணர்விலே இருக்குமாறு காமத்தீயை உண்டாக்குகின்ற மன்மதனின் கழல்கள் அணிந்த அடிகளை ஆண்டாள் வணங்கினாள். கம்சனின் வாசலிலே நிறுத்தப்பட்ட ஒப்பற்ற குவளையாவிடம் என்னும் யானை அலறும்படி அதன் கொம்பை முறித்து காக வடிவில் வந்த பகாசுரன் என்னும் அசுரனின் வாயை பிளந்தவனான மணிவண்ணனுடன் தன்னை சேர்க்குமாறு ஆண்டாள் வணங்கினாள். மலை போன்று உயர்ந்த மாளிகைகளை கொண்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைவராக திகழும் பெரியாழ்வாரின் திருமகளாரான ஆண்டாள் அருளிச் செய்த இனிய தமிழ் பாசுரங்களை பாட வல்லமை பெற்றவர்கள் விண்ணுலகத்தவர்க்கு தலைவனான ஸ்ரீமன் நாராயணனிடம் திருவடி அடைவர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.